ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஹெல்தி மிக்ஸுன்னு சொல்லலாம், இல்லை வெயிட் லாஸ் மிக்ஸுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கருப்பு கவுனி அரிசி இருக்கும், அது ஒரு 1 kg எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொள்ளு ஹாஃப் எடுத்துக்கினா போதும். நம்ம ஏன்னா அது ஓவர் ஹீட்டு, ஸோ அதனால் கருப்பு கவுனி 1 kgனா இது ஒரு ½ kg எடுத்தால் போதும். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ லைட்டு ப்ரௌன் ஆனவுடனே அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பார்லி வந்து நம்ம கொள்ளு எவ்வளோ ஹீட்டோ அந்தளவுக்கு இது நல்ல கூலிங்கு. ஸோ நம்ம பாடியை கூலாக வச்சுக்கும், அதுக்காக தான் இந்த பார்லி. இதுவும் வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 3வும் நல்லா பிளேட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம் ஃபேனில். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷினில் கொடுத்து அதை நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். ஸோ வீட்டில் அரைச்சா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். ஸோ நம்ம மெஷினில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ஒரு மாவு மாதிரி கிடைக்கும், சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் போயிட்டுருக்கு இப்போது எக்ஸாம்னால். ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா ஒரு பக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெஷினில் கொடுத்து அதை பவுடர் ஆக்கிக்கிட்டோம். ஸோ நல்லா மாவு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, ஒரு பவுலில் தண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி எடுத்து, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு 2 ஸ்கூப், ஒரு ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்கூப் எடுத்து பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அந்த கட்டிப்படாமல் அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மிக்ஸ் பண்ணுறது பாருங்கள், நல்லா அந்த எதுவுமே அந்த கட்டித்தன்மை இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அந்த வாட்டர் பாயில் ஆகிட்ருக்கோம், அந்த பாயில் வாட்டரில் இதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு அந்த அடிப்பிடிக்காது, நல்ல லம்ஸ் ஃபார்ம் ஆக நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாவு தண்ணியில் போட்டோன்னா அங்கங்கே நம்மளுக்கு கட்டித்தன்மை வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றினா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ண அது நல்லா பாயில் ஆகி நம்மளுக்கு அந்த கஞ்சி பதத்துக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கஞ்சி பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக. ஸோ ஒரு சிலர் வந்து நாட்டு சர்க்கரை வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், சும்மா லைட்டாக தான். ஸோ இதை டெய்லி நம்ம மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வெயிட்டும் லாஸ் ஆகுது. நானும் என் ஹஸ்பண்டும் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை தான் நாங்கள் ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துப்போம். ஸோ நம்ம இப்போ கஞ்சி மிக்ஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.